ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா குவைத் வியூஸ். நான் உங்கள் சதீஷ். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா குவைத் இன்டர்நேஷ்னல் தாக்கப்பட்டது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் கண்டென்ட்ஸ் என்னென்னா, தாக்கப்பட்ட குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், வளைகுடா போர் பதற்றம், டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கொடுத்த எச்சரிக்கை. இது குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு இதில் தாக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன டைப்பில் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரோன் டைப்பில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதோட ட்ரோனோட இமேஜ் நம்ம இந்த டைப் ஆஃப் ட்ரோன் தான் அட்டாக் பண்ணியிருக்கிறது. குவைத்து சிவில் ஏவியேஷன் ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு மிசைல் தாக்குறதையோ, வான்வெளியில் பறக்கிற மிசைலையோ அப்லோடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிவில் ஏவியேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வெரிஃபை பண்ணதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வளைகுடா போர் பதற்றம் என்னென்னா, ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணுற மாதிரி, சவுதி, பஹ்ரைனு, குவைத்து, யுஏஇ எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. அது இன்கேஸ் உண்மையாகும் பட்சத்தில் நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஃபர்தராக வர வீடியோவில் அதை அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த எச்சரிக்கை ஈரானுக்கு எதிராக. இதுபடி என்னென்னா, ஈரான் வந்து ஆயுதங்களை விட்டுட்டு சரணடைஞ்சால் அதில் இருக்க வாரியர்ஸுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிற இந்த டைப் ஆஃப் இது வந்து ஜெகராவில் விழுந்த மிசைலோட வீடியோ. இந்த டைப்பில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குவைத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு உள்ள மிசைல் விழுந்து ராடெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா? இதே மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அதுவரை உங்களுடன் இணைந்திருப்பது சதீஷ். இது நம்ம குவைத் வியூஸ் சேனல். தேங்க்யூ.